2700 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்க ராணுவத்துல பாடமா வச்சிருக்காங்கன்னா நம்ப முடியுதா? அது மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பிசினஸ் ஸ்கூல் ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான் போன்ற மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனி சிஇஓக்கள் எல்லாருமே பைபிள் மாதிரி போற்றக்கூடிய ஒரு புத்தகம்னா அதுதான் தி ஆர்ட் ஆஃப் வார் புத்தகம். சீனாவில் வாழ்ந்த சன்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய போர் தந்திர நிபுணர் எழுதிய புத்தகம் தான் இந்த ஆர்ட் ஆஃப் வார் புத்தகம். இவரை சீனாவோட சாணக்கியர்னே சொல்லலாம். சரி, இது போர் சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம், இது பிஸ்னஸ்க்கு உதவுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உதவுங்க. ஏன்னா பிஸ்னஸ் அப்படின்றதும் கிட்டத்தட்ட ஒரு போர் மாதிரி தான். ஒவ்வொரு நாளும் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள கேட்டு பாருங்க, போர் முனையில் நிற்கிறதுக்கு சமம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த புத்தகம் ஒரு சூப்பரான புத்தகம், கண்டிப்பாக வாசிக்கணும். முதல்ல இந்த புத்தகம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உருவாச்சுன்னு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. முதல்ல அதை பார்த்துடலாம். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். சன்சு இந்த புத்தகத்தை எழுதி முடிச்சதுமே அப்ப இருந்த சீன மன்னர் ஹெலு கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு. மன்னர் அந்த புத்தகத்தை சும்மா மேலோட்டமா புரட்டி பார்த்துட்டு கொஞ்சம் நக்கலா சொன்னாரு, சன்சு, இந்த புத்தகத்துல சொல்லியிருக்க விஷயம் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா வெறும் புத்தகத்தை மட்டும் படிச்சுக்கிட்டே போர் செய்ய முடியுமா? சொல்றது ஈஸி, அதை செயல்ல காட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்பா அப்படின்னு சொன்னாரு மன்னர். அதற்கு சன்சு சொன்னாரு, மன்னா, இதுல நடக்காத எதையுமே நான் எழுதல, எல்லாமே பிராக்டிகலா பாசிபிள் தான் அப்படின்னு அடிச்சு சொன்னார். உடனே மன்னருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சாரு. சரி, நான் உனக்கு ஒரு சவால் விடுறேன். இது வரைக்கும் போர்னா என்னன்னே தெரியாத ஒரு சாதாரண கூட்டத்தை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவங்களுக்கு நீ ராணுவ பயிற்சி கொடுத்து அவங்கள போர் புரிய தயாரா ஆக்கிட்ட அப்படின்னா நீ சொல்றத எல்லாத்தையும் நான் கேட்கிறேன். நீ தான் என்னோட படைக்கு மிகச்சிறந்த ஆலோசகர் அப்படின்னு உன்னை நியமிக்கிறேன். நீ சொல்ற இந்த புத்தகத்தையும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு மன்னர் சொன்னார். சன்சுவும் சரி, அந்த படைகள் எங்க அப்படின்னு கேட்டார். நீ போய் அரண்மனை பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய மைதானத்துல நில்லு, நான் அந்த படையை கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு மன்னர் சொன்னார். இதன் பிறகு மன்னர்கள், அமைச்சர்கள் படை சூழ ஒரு 200 பேர் அந்த மைதானத்துக்கு வந்தாங்க. அவங்க யார் தெரியுமா? அந்த மன்னருடைய அந்த புறத்து அழகிகள். மொத்தம் 200 அழகழகான பெண்கள் வந்து மைதானத்துல நின்னாங்க. போர்னா என்னன்னே தெரியாத இந்த பொண்ணுங்களுக்கு தான் நீ பயிற்சி கொடுக்க போற. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளேயோ இல்ல ஒரு 3 நாளைக்குள்ளேயோ இதை மிகச்சிறந்த படையா உன்னால மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டாரு மன்னர். கண்டிப்பா அப்படின்னு அந்த சவாலை ஏத்துக்கிட்டாரு சன்சு. அந்த 200 அழகான அந்தப்புற பெண்களை 2 டீமா பிரிச்சார். இந்த பக்கம் 100 பொண்ணுங்க, அந்த பக்கம் 100 பொண்ணுங்க. மன்னருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச 2 முக்கியமான அழகிகளை தேர்ந்தெடுத்து அந்த டீமுக்கு லீடரா போட்டார். நீங்க 2 பேரும் தான் இந்த 2 படைகளுக்கும் படை தலைவர்கள். நான் உங்க 2 பேருக்கும் இப்ப ட்ரைனிங் கொடுப்பேன். நீங்க அதை உங்க டீமுக்கு ட்ரைனிங் கொடுத்து தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை நேரா நிக்க சொன்னார். வலது பக்கம் திரும்பு, இடது பக்கம் திரும்பு அப்படின்னு பேசிக் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. சன்சு சொல்லி கொடுக்கும் போது அந்த 2 அந்தப்புற அழகிகளுக்கும் பயங்கரமான சிரிப்பு வந்தது. இருந்தாலும் அவர் சொல்றதையும் கவனிச்சுக்கிட்டு லைட்டா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சரி, இப்ப நான் சொன்ன இந்த கட்டளைகளை நீங்க உங்க டீமுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னார். அந்த 2 அழகிகளும் தங்களுடைய படை முன்னாடி போய் நின்றுட்டு, ஏய் இந்த பக்கம் திரும்புங்கடி, ஏய் அந்த பக்கம் திரும்புங்கடி அப்படின்னு கட்டளையிட்டாங்க. அங்கிருந்த அந்தப்புற பெண்கள் அதை ஒரு விளையாட்டா நினைச்சுக்கிட்டு ஹிஹின்னு சிரிச்சுக்கிட்டே சும்மா நின்றுகிட்டே இருந்தாங்க. எதையுமே சீரியஸா எடுத்துக்கல. சன்சு உடனே சொன்னாரு, கட்டளைகள் தெளிவா இல்லைன்னா அது தளபதியோட தப்பு. ஆனா கட்டளைகள் தெளிவா இருந்தும் வீரர்கள் அதை கேட்கலைன்னா அது படை தலைவர்களாகிய உங்களோட தப்பு. நீங்க 2 பேரும் லீடர்ஸ், நீங்களே சிரிச்சுக்கிட்டே கட்டளைகளை கொடுத்தா எப்படி? கொஞ்சம் ஒழுங்கா பண்ணுங்கன்னு வார்னிங் கொடுத்தாரு சன்சு. மறுபடியும் அந்த 2 அழகான அந்தப்புற பெண்களும் சிரிச்சுக்கிட்டே அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டே தங்களோட படைகளுக்கு கட்டளைகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. மன்னரோ கொஞ்சம் உயரமான மேடையில நின்று இதையெல்லாம் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ சன்சு தன்னுடைய வாளை உருவினார். கண்ணிமிக்கிற நேரத்துல அந்த 2 டீம் லீடர்ஸ், அதாவது மன்னருக்கு பிடிச்ச அந்த 2 பெண்களோட தலையும் வெட்டி வீழ்த்தினர். ஒட்டுமொத்த இடம் உறைஞ்சு போச்சு. அங்கிருந்த அத்தனை அந்தப்புற பெண்களும் அலற ஆரம்பிச்சாங்க. மரண ஓலம் கேட்க ஆரம்பிச்சது. மன்னர் பதறி போய் ஓடி வந்தாரு. சன்சு கூலா சொன்னாரு, மன்னா, இப்போ இவங்க சாதாரண பொண்ணுங்க இல்ல, இது ஒரு ராணுவம். ராணுவத்துல ஒரு தளபதி சொல்றத வீரர்கள் கேட்கலைனா இதுதான் தண்டனை.
சாயங்காலம் வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு, என் படையோட செயல்பாட்டை சாயந்தரம் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு மன்னரையே விலகி போக சொன்னாரு சன்சு. அடுத்ததா 2 அந்தப்புற அழகிகளை தேர்ந்தெடுத்து படை தலைவிகள் அப்படி நியமிச்சாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அங்க சிரிப்பு சத்தமே கேட்கலைங்க. மரண பயம். சன்சு என்ன சொன்னாலும் அச்சு பிசகாம அந்த பொண்ணுங்க கேட்டாங்க. ஒரு தேர்ந்த ராணுவ வீரர்கள் மாதிரி செஞ்சாங்க. இதை பார்த்த மன்னர் மிரண்டே போயிட்டார். விளையாட்டா இருந்த இந்த பொண்ணுங்களையே இவ்வளவு சீரியஸான ராணுவமா மாத்திட்ட, என் மொத்த படையும் வழி நடத்த தகுதியானால் நீதான் அப்படின்னு சன்சுவையும் ஏத்துக்கிட்டாரு. அவர் கொடுத்த புத்தகத்தையும் ஏத்துக்கிட்டாரு. அதன் பிறகு நடந்த போர்கள்ல சன்சுவோட வியூகங்கள் எதிரிகளை சிதறடிச்சதுதான் சீன வரலாறு. சரி, ரத்தம் தெறிக்கிற அந்த வரலாற்றை இன்னொரு வீடியோல சொல்றேன். தி ஆர்ட் ஆஃப் வார் புத்தகத்துல அப்படி என்னதான் இவர் சொல்லியிருக்கிறாரு, சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சுப்ரீம் எக்ஸலன்ஸ். அதாவது சண்டையே போடாம ஜெயிக்கிறவன் தான் வீரன். 100 போர்க்களத்துல சண்டை போட்டு 100லயுமே ஜெயிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. சண்டையே போடாம எதிரிய சரணடைய வைக்கிறது தான் உண்மையான வெற்றி அப்படின்னு சன்சு சொல்றாரு. இன்னைக்கு கூட நிறைய பேர் 3வது உலகப் போர் வரப்போகுது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி ஒண்ணு வரவே வராது. வல்லரசு நாடுகள் சண்டையே போடாம என் களத்திலே இறங்காம எப்படி ஜெயிக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இது வல்லரசு நாடுகளுக்கு மட்டும் இல்ல, சாதாரண மனிதர்களுக்கும் பொருந்தும். உங்களை கோபப்படுத்துறவங்க கிட்ட, உங்ககிட்ட வாக்குவாதம் பண்றவங்க கிட்ட எப்படி சண்டையே போடாம ஜெயிக்கிறது அப்படின்னு யோசிங்க. பிசினஸ்லயும் அப்படிதான். போட்டியாளர்கள் கூட விலை குறைப்பு, விளம்பரம்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காம யாருமே யோசிக்காத ஒரு தனித்துவமான ஐடியாவை கண்டுபிடிச்சு போட்டியே இல்லாத சூழ்நிலையை உருவாக்குறது தான் புத்திசாலித்தனம். சண்டையே போடாம ஜெயிக்கிறது தான் அதி புத்திசாலித்தனம். 2வது பாயிண்ட், நோ யுவர் எனிமி நோ யுவர் செல்ஃப். உன்னை அறி, எதிரியையும் அறி. எதிரியோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் நம்மளோட பலம் பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது 2ம் தெரிஞ்சா 100 போர் நடந்தாலும் உங்களுக்கு தோல்வியே கிடையாது. பல பேர் பிசினஸ்ல தோத்து போறதுக்கு காரணம் அவங்க மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்காம களத்துல இறங்குவாங்க. இல்லைன்னா தங்களால என்ன முடியும், தன்னால என்ன முடியும் அப்படின்னு தெரியாம பெரிய ரிஸ்க் எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி தங்களோட பலவீனத்தை பலப்படுத்துறது எப்படி அப்படின்னு யோசனை பண்ணிட்டு தனக்கு வராத விஷயங்களை செஞ்சுட்டு இருப்பாங்க. அது தேவையில்லாத டைம் வேஸ்ட். உங்களோட பலத்தை, உங்களோட ஸ்ட்ரென்த்தை பலப்படுத்துறது எப்படி அப்படின்னு யோசிங்க. உங்களோட வீக்னஸை பத்தி யோசிக்காதீங்க, உங்களோட ஸ்ட்ரென்த்தை பலப்படுத்துங்க. உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு குதிரைப்படையும் இருக்கு, யானைப்படையும் இருக்கு. உங்களோட குதிரைப்படை தான் சக்தி வாய்ந்த படை. யானை படைக்கு அந்த அளவுக்கு பயிற்சி இல்லை, கொஞ்சம் சுமாரான படை தான். இப்போ இந்த 2 படையில நீங்க எதை போருக்கு அதிகமா தயார்படுத்துவீங்க, கவனம் செலுத்துவீங்க? குதிரை படையில தான் கவனம் செலுத்தணும்னு சொல்றாரு சன்சு. உங்களோட பலம் எதுவோ அதை மென்மேலும் பலப்படுத்துறத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருங்க, பலவீனத்தை பத்தி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. பலத்தை இன்னும் பலப்படுத்துங்க, நம்மளோட பலவீனம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சு. 3வது பாயிண்ட், ஆல் வார்ஃபேர் இஸ் பேஸ்ட் ஆன் டிசெப்ஷன். எதிரியை குழப்பு. நீ பலசாலியா இருக்கும்போது பலவீனமா இருக்கிற மாதிரி நடி. நீ எதிரிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும்போது ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி காட்டிக்கோ. உன்னுடைய அடுத்த மூவ் என்னன்னு எதிரிக்கு தெரியவே கூடாது. ஏன், உன் கூட இருக்கிற சில பேருக்கே தெரியக்கூடாது. சர்ப்ரைஸா அட்டாக் பண்றது தான் வெற்றியோட ரகசியம். ஆப்பிள் நிறுவனம் புதுசா ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ற வரைக்கும் அது என்னன்னே வெளியே தெரியாது. அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. உங்களோட எல்லா மூவையும் மக்களுக்கு அறிவிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு எல்லாத்தையும் சோசியல் மீடியால சொல்லிட்டே இருக்காதீங்க. எல்லா இடத்துலையும் அவைலபிலிட்டி இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மதிப்பு குறையும். நீங்க என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்கன்னு யாருக்குமே தெரியவே கூடாது. 4வது பாயிண்ட், இந்த மிட்ஸ் ஆஃப் சாவோஸ் தேர் இஸ் ஆல்சோ ஆப்பர்ச்சுனிட்டி. பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் வாய்ப்புகள் ஒளிந்துள்ளது. ஒரு பிரச்சனை வருதுன்னா ஐயோ பிரச்சனைன்னு பயப்படாதீங்க. அந்த பிரச்சனைக்கு நடுவில் தான் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. கொரோனா டைம்ல எல்லாரும் முடங்கி போனப்போ ஜூம் மாதிரியான கம்பெனிகள் அந்த சூழ்நிலையை சரியா பயன்படுத்தி எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சாங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்களால சமாளிக்க முடியாத பிரச்சனைகளை ஒருபோதும் கடவுள் உங்களுக்கு தருவதில்லை. நீங்க எந்த அளவுக்கு திறமையானவரோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். கண்டிப்பா அந்த பிரச்சனை தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதனால அதுல என்ன ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு அடுத்தடுத்த லெவல் போய்கிட்டே இருக்கணும். 5வது பாயிண்ட், பிளான் பிஃபோர் யூ மூவ். திட்டமிடல் இல்லாமல் வெற்றி இல்லை. ஒரு ஜெயிக்கிற தளபதி போருக்கு முன்னாடியே சரியான திட்டங்களை தீட்டி ஜெயிச்சுட்டு தான் களத்துக்கே வருவான். தோக்குற தளபதி தான் களத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிப்பான், தோத்துட்டும் வருவான். எந்த ஒரு வேலையும் தொடங்குறதுக்கு முன்னாடியே இதை இப்படித்தான் பண்ண போறோம் அப்படின்ற சரியான திட்டமிடல் இருந்தா வெற்றி நிச்சயம். இந்த
இலக்கை நாம எப்படி அடைய போறோம் அப்படின்னு ஒரு சரியான திட்டத்தை தீட்டிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 80% வெற்றி உறுதி. அதை செயல்படுத்துறதுக்கு வெறும் 20% உழைப்பு இருந்தால் போதும். ஆனால் ஒரு நல்ல திட்டத்தை தீட்டுறதுக்கு தான் 80% உழைப்பும் மூளையும் தேவை. உதாரணத்துக்கு இந்தியன் டீம் எடுத்துக்கோங்க. சச்சின், கங்குலி, டிராவிட்னு வலுவான அணியா இருந்தாங்க. ஆனாலும் அவங்க இருந்த காலகட்டத்தில் உலக கோப்பையை ஜெயிக்க முடியல. ஆனால் தோனி வந்த பிறகுதான் ஏகப்பட்ட கோப்பைகளை ஜெயிக்க முடிஞ்சது. அதற்கு காரணம் தோனியோட திட்டமிடல் தான். வலுவான பேட்டிங்கும் வலுவான பவுலிங்கும் மட்டுமே பத்தாது. ஸ்ட்ராட்டஜிஸ், சரியான திட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது விளையாட்டா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, சாதாரண வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற தெளிவான திட்டங்கள் இருக்கணும். ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் இருக்கணும். மற்றவங்களோட வித்தியாசமா சிந்திக்கிற திட்டங்கள் இருக்கணும். யாராலையும் யூகிக்க முடியாத திட்டங்கள் இருக்கணும். அந்த திட்டங்கள் எளிதாக செயல்படுத்தக்கூடியதாகவும் இருக்கணும். இப்படி சரியான திட்டம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா 100% வெற்றி உறுதி. இந்த மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த புத்தகத்துல சன்சு அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த வரிகளை நான் நம்மளோட சேனல் மெம்பர்ஸ்க்காக ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். நீங்க அதை பத்தியும் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் பட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்களும் நம்ம சேனலோட மெம்பர் ஆகலாம். இந்த மாதிரி பிரத்யேகமான வீடியோக்களை பார்க்கலாம். சன்சு அவர்கள் சொன்னது 2700 வருஷத்துக்கு முன்னாடியா இருக்கலாம். ஆனாலும் இதுல இருக்கிற ஒவ்வொரு வரியும் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் பிசினஸ்க்கும் தேவைப்படக்கூடியதா இருக்கு. ஸோ இது ஒரு மிகச்சிறந்த புத்தகம். கண்டிப்பா இந்த புத்தகத்தை வாசிங்க. ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், என்பதெல்லாம் உயர்வு.